மறக்க முடியாத ஒரு பாடல்னா எந்த பாடல்? ஜென்ரலா ஒரு பாடல்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு ஆல்பம் ஆ. ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னா காவிய தலைவன் அப்படிங்கிற ஒரு ஆல்பம். அதுல எல்லா சாங்ஸுமே ஒரு கிட்டத்தட்ட கேரக்டரோட கிட்டத்தட்ட எல்லா சாங்ஸும் பாடியிருந்தேன். 9 songs out of 13 பட் இட் ஹேட் a lot of impact on me. ஏன்னா அது வந்து ஒரு நாடக கலைஞனா ஒரு சிங்கர் எப்படி பாடுவான் அப்படிங்கிற ரிசர்ச் நான் பண்ணேன். ரஹ்மான் சாரும் வந்து நீ கொஞ்சம் கத்துட்டு வா, பார்த்துட்டு வா, அந்த காலத்து நாடக கலைஞர்கள்லாம் எப்படி பாடினாங்க, ஒரே வாய்ஸை வச்சு நிறைய கேரக்டர்ஸ்க்கு பாடுவாங்க, கொஞ்சம் வாய்ஸை மாற்றி தாத்தாக்கு பாடுவாங்க, கொஞ்சம் வாய்ஸை மாற்றி குழந்தைக்கு பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லேர்ன் ஆல் தட் அண்ட் கம் வீல் டூ அ ஃபியூ சாங்ஸ் அப்படின்னாரு. ஸோ அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. பட் இட் வாஸ் வெரி டஃப். என்னன்னா சண்டி குதிரை மாதிரி ஒரு பாட்டு அண்ட் வாங்க மக்கா வாங்க, ஹே மிஸ்டர் மைனர் எல்லாமே ஒரே ஆல்பம்ல ஒரே வாய்ஸ் வச்சு பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ்ல பாடணும். இட் வாஸ் அ மேஜிக்கல் டைம் பட் வெரி டஃப்பாக இருந்துச்சு. ஐ லவ்ட் இட். இப்போ அந்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபேவரட்டான சாங் உங்களோடது? ஹே மிஸ்டர் மைனர் என்ன பார்க்கிற, என் இரவுகளை இம்சையாக நினைக்கிற, காற்றின் காலில் கொலுசு கட்டி அனுப்புற, காதலை கை குலுக்கி இழுக்கிற.